ஏன்னா உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கீங்க? உருளைக்கிழங்கு சட்னிப்பா. ஓ, புதுசாக இருக்குது. ஆமாம். சரி. ஓஹோ, தோலெல்லாம் நெருக்கி வச்சிருக்கீங்க போல். நெருக்கி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி சரி. அதுக்கு வேணுங்கிற ஜாமாங்கெல்லாம் நிறையா எடுத்து வச்சுருக்கீங்க. சரி. ஓஹோ, பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா இது சரி சரி நல்லா இருக்கும். அப்போ பழுத்த பச்சை மிளகா வேணும் இதுக்கு மெயின். ஆமாம், பழுத்த பச்சை மிளகா மெயின். வெள்ளை பூண்டு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு அதெல்லாம் வறுத்து அரைச்சா சட்னி சூப்பராக இருக்கும். சட்னி இதுக்கு புளி போடுவீங்களா? புளி போடாது. புளிக்கு பதிலாக தான் அரைச்சதுக்கு அப்புறம் கடைசியில் லெமன் புளியணும். லெமன் கருவேப்பிலை தாளிச்சு கொடுத்துருவோம். அவ்வளோதான் அவ்வளோதான். சரி, எங்கே செய்யுங்க பார்ப்போம். நல்லா இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். கறியிடாமல் வறுக்கணும். அதுலேருந்து கடலையும் போட்டுடலாமே. ஆமாப்பா, கொஞ்சம் வறுபடணும். இல்லை, போட்டுடலாம். கடலை பச்சை கடலை தானே, வறுபடணும்ல. போட்டுட்டு கடைசியாக இந்த வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அது சட்டி சூட்லேயே இது பண்ணால் போதும். எள்ளு சரி போட்டு நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அந்த சூட்லேயே அதை எடுத்து வச்சுக்கணும். சரி. அப்புறம் மற்றதெல்லாம் எப்பயும் போல் நாங்கள் இது பண்ணுற மாதிரி தான். அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்துக்கிற வேண்டியதான். சரி. தாளிச்சு காட்டுறேன் பாருமா. சரி சரி பாருங்க. சரி. அது வறுத்து இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல. ஆமாம். இதை வந்து முதல்ல இதை ஓட்டிக்கணும். வருன்ட்டு இதை ஓட்டினதுக்கப்புறம் இந்த அதை வதக்கி இதை வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கணும். சரி சரி காட்டுறேன். சரி. கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. ருசிக்கு கொஞ்சம் புளி போடல, அதனால சொல்லுவோம். புளிச்சிட்டோம்னா போதும். ஏற்றீங்களா? அருமையான உருளைக்கிழங்கு சட்னி, வித்தியாசமான உருளைக்கிழங்கு சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்க. இது என்ன கண்டுபிடிச்சது யாரு? நீங்கள் தானா? ஆமாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா முதல்ல செஞ்சுருக்கீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். பயமாக இருக்குது எனக்கு சாப்பிட. அப்படியா? ஆமாம்மா, எனக்கு பயமாக இருக்குது சாப்பிட்றது. அருமையாக இருக்குது. சொன்னால் தான் தெரியும் உருளைக்கிழங்கு சட்னி அருமையாக இருக்குது.